அதாவது கம்பல் பண்ண முடியுமா தமிழ்நாட்டை? பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருக்காருன்னா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருப்போம். சார், இப்ப சினிமா சம்பந்தமா நீங்க முதல்வர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. அதுல ஒரு முக்கியமானது என்னன்னு இல்லையே, அதுதான் இருக்கேன். நீங்க படிச்சு கூட பார்க்க மாட்டேங்க. இல்ல, முதல்வர்கிட்ட இருக்க பத்திரிகையில் உங்க நண்பர்களே அதை போட்டிருக்காங்க. திரும்ப அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். அதுல நல்லது எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை சிறப்பா கோடிட்டு காட்ட வேண்டியது உங்க கடமை. முதல்வர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியா அவங்க இல்லத்துக்கு போய் நேரடியா சந்திச்சாரு. இதுல எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கு. 25 பேர் அவங்க கூட போறதா சொல்லியிருக்காங்க. இதுல கொரோனா பிரச்சனைகள் இருக்கு, யார் தலைமைன்றது எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அணுகுமுறையை? உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். நன்றி.